தினமலர் நேயர்களுக்கு வணக்கம். வணக்கம். அதிமுகவில் நடக்கும் கொலைபரங்களுக்கெல்லாம் சூத்திரதாரி மார்ட்டின் வீட்டின் மனிதகுல மாந்தராக இருக்கக்கூடிய அவரா? வரக்கூடிய கிசுகிசுகளில் உண்மை இருக்கிறதா? பார்க்கலாம் ரோஸ் அவர்களின் பின்னணி. பாட்டிலுக்கு 10 ரூபாய் இனிமே இருக்காது, இருந்தா அப்படின்னு ஒரு அதிரடியா எச்சரிக்கையை விடுத்திருக்கிறாரு முதலமைச்சர் விஜய். புதிய ஆட்சி மாற்று ஆட்சி நீங்களே கடைசியில புஷ்பாபட ஆட்சி ஆகி போச்சே அப்படின்னு உதயநிதி ஸ்டாலின் சொல்ல, ஐயா என்ன மறைமுகமா எங்களுக்கு ஒரு சொருவிட்டீங்களேன்னு சொல்லி திருமாவளவன் சோஃபா நான் என்னைக்கோ கொடுத்தங்க இன்னைக்கு வந்துச்சுங்க, அதுக்கு போய் நீங்க அதை பேசலாமா அப்படின்னு சொல்லிருக்காரு. இதை தாண்டி திமுகவில் மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்துல எங்க ஆதரவுல தான் தாவேக ஆட்சி அமைச்சிருக்குன்னு சொல்லி சூளுரைத்திருக்கிறார். விவரங்களை பார்க்கலாம். 27 சீட்டு கொடுத்தது, ஆனா ஜெயிச்சதோ 1. காரணம் என்ன தலைவரா அப்படின்ற இதுல சுய பரிசோதனையில் இறங்கி இருக்கிறது பாஜக. மாற்றப்படுவாரா நயினார் நாகேஷ்? எடப்பாடி கே பழனிசாமி அவர்களின் இலையுதிர் காலமா? அவங்க 25 பேர் மேல இவரு பிராது கொடுக்க, இவங்க 22 பேர் மேல அந்த 25 பேர் பிராது கொடுக்க, நாங்க தான் வெயிட்டுன்னு இவங்க சொல்ல, சட்டப்படி நாங்க தான் வெயிட்டுன்னு சொல்லி இவங்க சொல்ல. விவரங்களை பார்க்கலாம். ஜனநாயகன் மீண்டும் வர வேண்டும் அப்படின்னு களத்தில் தானே குதித்து அதனோட செயல்பாட்டில் இறங்கி இருக்கிறார் முதலமைச்சர் ஜனநாயகன். இதை பத்தி தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம். இது சைட்லைட்ஸ். அதிமுகவில் நடக்கக்கூடிய பல கலேபரமான விஷயங்கள், இப்ப நடக்கிற விஷயங்கள்லாம் செய்தி சேனல்கள் மூலியமா செய்திகளாகும், எங்கள் எக்ஸ்க்ளூசிவ் தகவல் மூலியமாகவும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம். ஆனா இதுக்கெல்லாம் முன்னாடியே இதுக்கு பிளான் போட்டது யாருன்னு சொல்லிட்டு ஒருத்தர் ரோஸ் அப்படின்னு பேரு அடிபடுது. அவங்க நின்னாவே ஜொலிக்குதியா டைமண்ட். 4000 crore லிக்விட் கேஷ் வைக்க இடம் இல்லாம ஸ்டோர் ரூம்ல மூட்டை கட்டி வச்சிருக்காங்களாம். இப்ப எடுத்து ரிலீஸ் பண்ணிட்டாங்களோ அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் வந்து கிசு தாங்க, உண்மை கிடையாது. தினமலர் என்ற ரெப்யூட்டடுடைய வெப்சைட் சேனல்ல, அதுவும் சைட்லைட்ஸ் என்ற சரித்திர புகழ் பெற்ற ஷோ, உண்மையை மட்டுமே சொல்ற ஒரு ஷோல 2 மூத்த ஊடகவியலாளர்கள் இந்த வார்த்தை யாரு சொல்றீங்க, நாங்களே சொல்லிக்க வேண்டியதா இருக்கு. சோ இது வந்து கிசு தான். வந்த செய்தியை லைட்டா அப்படியே ஜஸ்ட் பாசிங் கிளவுட்ஸ் மாதிரி நான் சொல்றேன். இத முதல்ல அவங்க தானே உடைச்சாங்க. அவங்க என்னமோ நடக்குது பேச்சுவார்த்தை நடக்குதுன்னு எல்லாம் பேசினாங்களே. இந்த விஷயங்களுக்கெல்லாம் இருக்குமோ அப்படிங்கிறதுக்கான ஒரு சப்போர்ட்டிவா அந்த விஷயத்தை அவங்க எடுத்துக்கிறாங்க. எவ்வளவோ பேர் இருக்கிறாங்க அதிமுகல. நீங்க சேர்ந்ததே 2 மாசத்துக்கு முன்னாடி தான். நீங்க கூட்டணியை பத்தி பேசுற அளவுக்கு என்ன பொறுப்பு? முதல்ல அதிமுகல உங்களுக்கு என்ன பொறுப்பு? எங்க குடும்பத்துல தான் 3 பேர் வந்திருக்கோம், 3 பேர் ஜெயிச்சிருக்கோம். நீங்க யாருக்காவது உங்க அந்த சரித்திரம் உங்களுக்கு இருக்கான்னு கேட்பாங்கல்ல. முதல்ல அதிமுக உங்களுக்கு என்ன பொறுப்பு? நீங்க அடிப்படை உறுப்பினர், அதை தாண்டி வேற என்ன பொறுப்புல இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி வைக்கிறாங்க. ஆனா பாருங்க எல்லாம் வந்திருக்குது. சோ 4000 crore லிக்விட் கேஷ் வச்சிருக்கிறது அவங்களே சொன்னாங்க. ஒரு 15 பேத்துக்கு மாருதி ஸ்விஃப்ட் ஒயிட் கேஷ்ல டெலிவரி எடுத்து கொடுத்துருக்காங்களாம் வெற்றிக்கு பிறகு அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது. ஒவ்வொரு எம்எல்ஏக்கும் 15 கோடி ரூபாய் இல்ல 15 கோடி ரூபாய் அளவுக்கான ஸ்வீட் பாக்ஸ். அப்பாடா காட்டக்கூடாது. ஸ்வீட் பாக்ஸுகளை தானமாக அளித்திருப்பதாகவும் கட்சியின் வளர்ச்சிக்காக அளித்திருப்பதாகவும் அப்படின்றது எல்லாருமே அதான் சொல்றாங்க. 15 கோடியில கம்மி அப்படின்ற மாதிரி இருக்குது. சோ இந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கிறது. இதுக்கு முன்னாடி எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள்ட்ட இந்த ரோஸ் மேடத்தை அறிமுகம் செய்தது யாரு அப்படின்னா கட்சியின் உண்மை விசுவாசி எஸ்பி வேலுமணி அவர்கள். நாடாளுமன்ற தேர்தல் முடிந்த பிறகு பாஜகவோட கண்டி நாங்க கூட்டணி வச்சிருந்தா 40க்கு 40 அடிச்சிருப்போம்னு சொல்லி கூட்டணி வைக்காத போது சொன்ன ஒரே தானை தலைவர், நம்பிக்கை விசுவாசி அவர் தான். ஸோ பல பிராதுகள் இருந்தாலும் அவர் தான் முதன்மை நாயகனாகிறார். அவர் தான் கொண்டு போய் அறிமுகப்படுத்துறார். ஸோ இது எல்லாத்துக்கும் முன்னாடியே ப்ரீ பிளான்டா அப்படின்றத தாண்டி ஆதவர்ஜுனாவை இவங்களுக்கு ஒரு அமைச்சர் பதவி நிச்சயமா வாங்கி தரேன் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுறாங்க. தாவேகாவில முதலமைச்சரா நீங்க தான்ல இருக்கணும், உங்களுக்கு தான் அந்த தகுதி இருக்குன்ற மாதிரி உள்ள போனா அந்த மாதிரி ஆயிருமோன்றது. இப்ப நான் சொல்ல வந்தது அதுதான். இப்போ அதிமுக முடிச்சாச்சு, ஆல்மோஸ்ட் மூழ்கும் கப்பலா டைட்டானிக் கப்பல் மாதிரி இருக்குது. ஸோ தாவேகாவுக்கு போனீங்க அப்படின்னா அடுத்து அமைச்சரவை மாற்றத்தில் வரும்போது நீங்க வந்தீங்க அப்படின்னா இப்ப இந்த வேலையை நீங்க அங்கேயும் செய்ய மாட்டீங்கன்றது என்ன நிச்சயம்ன்ற மாதிரி உங்களுக்கு எப்படியாவது கையில சூதானமா இருந்துக்குங்கப்பா அப்படின்னு தான் சொல்ல வேண்டி இருக்கிறது. ஆனா எனக்கு என்னமோ இந்த விஷயத்துல முதலமைச்சர் விஜய் அவர்கள் மசிய மாட்டாருன்னு தோணுது. அவரு
வேற லெவல்ல இருக்கிறாரு. அப்படியே நடக்கும் போதே அவர் எப்படிப்பட்டவர்ன்றது அறிஞ்சிருவார் அப்படின்ற மாதிரி இருக்கு. இருந்தாலும் கட்சியை உடைத்த பாவம் விஜயை வந்திருக்கிறது. என்னமோ சொல்லுவாங்கல்ல, என்ன பிரம்ம யாரோ கத்தி தோஷம், எங்கேயோ போக இங்க வந்து மாட்டிருக்கு அப்படின்ற பிரம்ம மாதிரி. கத்தி தோஷம் சூழ்க அப்படின்னு சொல்லுன மாதிரி இந்த பாவத்தெல்லாம் எதுக்கு முதலமைச்சர் விஜய் அவர்கள், தாவேகா தலைவர் அவர்கள் ஏன் நடத்துகிறார்? அதற்கு பின்னாலும் ஆதவர்ஜுனா என்ற அற்புதமான அமைச்சர் இருக்கிறாரா அப்படின்ற மாதிரியான கேள்விகள் முன்வைக்கப்படுது. இது எல்லாமே யூக செய்திதான், உண்மை அல்ல என்று புறம் தள்ளுக. பிஜேபியில ஒரு கூட்டம் போட்டு ஏன்யா நம்ம தோத்தோம், ஏன்யா நம்ம தோத்தோம், எப்படிடா இது நடந்துச்சு, 27க்கு 27ன்னு நினைச்சோமே, எதன்னதான் காரணம்னு ஆலோசிச்சு ஒரு முடிவை எடுத்து நோக்கி போயிட்டு இருக்காங்க அப்படின்னு வந்து தெளிவா தெரிஞ்சிடுச்சு. ஏன்னா ஏற்கனவே அப்பவே நடந்தது, உள்ளுக்குள்ளே ஒரு போட்டி நடந்துகிட்டே தான் இருந்தது, பிரச்சனை ஓடிக்கிட்டே தான் இருந்தது. வாங்கின சீட்டு சரியில்லை, நம்பர் சரியில்லை, தொகுதி சரியில்லை, அவரை ஏன் நீங்க போட்டி பதவிக்கு ஏன் வேட்பாளரா நிறுத்தல அப்படின்னு பல கேள்விகள் எழுப்பப்பட்டது. அண்ணாமலை அவர்களோட ஆதரவாளர்களால பல விஷயம், இப்படி நீங்க நின்னீங்கன்னா எங்க ஓட்டே உங்களுக்கு உழுவாதுன்ற ரேஞ்சுக்கெல்லாம் போனாங்க. கடைசியில் உண்மையாவே உழுகலத்தான் போல இருக்கு. ஒரு சீட்டு தான் ஜெயிச்சிருக்காங்க. மாற்றப்பட போகிறாரா நயினார் நாகேந்திரன்? யார் அந்த இடத்திற்கு வரப்போகிறார் அப்படின்ற கேள்விதான் அதுக்கு பாயிண்ட் அவுட். யாரு? அண்ணாமலையாகத்தான் இருக்க அவரை விட்டா வேண்டும். வேற யாரு? ஏன்னா இப்ப பாத்தீங்கன்னா எல்லாருமே சொல்றாங்கன்னா, அரசியல்ல பாருங்கப்பா, ஒரு பக்கம் உதயநிதி ஸ்டாலின் வந்துட்டாரு, விஜய் வந்துட்டாரு, இன்னொரு பக்கம் யாரு, அவருதான் வர வேண்டும் அப்படின்ற ஒரு நிலைக்கு போயிருக்குன்னு பாக்குறோம். இன்னொரு பக்கம் பிஎல் சந்தோஷ் அவர்கள் பூத் ஏஜென்ட்டுகள் எல்லாம் கூப்பிடுங்க ஐயா, எல்லாரும் போய் டைரக்டா மக்களோட கான்டாக்ட வைங்கய்யா, இனிமே நமக்கு அங்க ஒரு பெரிய ரோல் இருக்கியா பிஜேபிக்கு தமிழ்நாட்டுலன்னு சொல்லி இருக்கிறாருன்னு பார்க்கப்படுகிறது. அமெரிக்கால இருக்காரோ? ஆமா. இந்த அதிமுகவினுடைய பிளவுக்கு அப்படின்றதும் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் அமித்ஷா அவர்கள்ட்ட விஷயங்கள் எல்லாம் எடுத்து சொல்லி என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பேசினதாகவும், பொறுத்துருங்க என்ன நடக்குதுன்றது பார்ப்போம் அப்படின்ற மாதிரி சொன்னதாகவும் சொல்லப்படுகிறது. எஸ்பி வேலுமணியும் சி வி சங்கரும் சி வி சண்முகமும் விஜயபாஸ்கர் அவர்களாம் தன்னிச்சையாக இவ்வளவு தைரியமாக இயங்குவார்களா? ஸோ இதுக்கு பின்னாடி யார் இருக்கிறார்கள் அப்படின்ற $1,000,000 கொஸ்டின் இருக்கு. ஸோ அமித்ஷா அவர்கள் யாருக்கு பக்கபலமாக இருப்பார், டெல்லியினுடைய ஆதரவு யாருக்கு இருக்கும் அப்படின்ற மாதிரியான பல கேள்விகள் எழுந்திருக்கு. சமபலமா இருக்கு 25, 27, 2 அப்படிங்கிறது. இதை தாண்டி அதிகாரப்பூர்வ சேனல், அந்த கட்சியினுடைய அதிகாரப்பூர்வ சேனல்ல அந்த கட்சியினுடைய பொதுச்செயலாளரை பத்தி தவறா செய்தி வருது. அந்த கட்சியினுடைய அதிகாரப்பூர்வ நாளிதழ்ல அந்த கட்சியினுடைய பொதுச்செயலாளரை பத்தி விமர்சிக்கக்கூடிய அளவுக்கு செய்திகள்லாம் வருது. இப்ப இன்னும் டேக் ஓவர் ஆயிட்ட மாதிரி இருக்கு. இன்னும் நீங்க இருக்கான்னு கேட்டுட்டு இருக்கீங்க. அங்க மாற்றமே நடந்துருச்சு போலயே. ஒரே ஒரு மீடியா வச்சு ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையும் ஒட்டுமொத்த கட்சியை கைப்பற்றோம் அப்படின்ற மாதிரி இருக்கு. சோ அந்த எந்த சேனல், அது எந்த பத்திரிகை அப்படிங்கிறது. இங்க அம்மா வேற கூப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க, சின்னம்மா வாருங்கள் வாருங்கள் வாருங்கள். அதுவும் வெளியில போனவங்க எல்லாம் சேர்த்துக்கோன்னு வேற ஜேசிடி பிரபாகரையும் கூப்பிடணும். அதான் செங்கோட்டையன் வருவாரா, ஜேசிடி வருவாரா, என்னடா இது, ஓ பன்னீர்செல்வம் வருவாரா, டிடிவி தினகரன் வருவாரான்னு 1000 கேள்விகள் இருக்கு. நடைபெறுவது புதிய ஆட்சி அல்ல, மாற்று ஆட்சி அல்ல, தூய ஆட்சி அல்ல, புஷ்பா பட ஆட்சிங்கன்னு சொல்லி சொன்னாரு. வீட்டுக்கு போய் யோசிச்சு ஒரு பத்திரிகை பதில் எழுதி போட்டாரு பாருங்க. அதுக்கு இங்கேயே சொல்ல வேண்டியதான். இதெல்லாம் யோசிச்ச தரவுகள் எல்லாம் பார்த்து உங்களை பிடிக்கணும்ல. சும்மா டிஜிட்டல் அலுவாச்சின்னு சொல்லி அது கொண்டு போட்டிருந்தாரு. நல்லா பஞ்சிங்கா நல்லா தான் இருந்தது. பட் இருந்தாலும் திமுகவும் லேசுப்பட்ட கட்சி கிடையாது. எதிர்கட்சியாக எப்படி வீரியமா செயல்படுவாங்க அப்படிங்கிறது நல்லாவே தெரியும். சோ அந்த புஷ்பா படம், அதாவது சோஃபா போது பின்னாடியே முதலமைச்சர் போறாருன்னு சொன்னது திருமாவளவன் ஐயா அவர்களுக்கும் கொஞ்சம் அவருக்கு ஒரு போச்சையா முன்னாடி இவர் அவரும் ஒரு சோஃபா வாங்கினாரு. என்னைக்கோ ஆர்டர் பண்ண சோஃபா அப்பதாங்க வந்துச்சுங்கிறாரு. நான் ட்ராக்கிங்லாம் பண்ணிட்டு இருந்தேங்க. உத்தரப்பிரதேசம் வந்துருச்சு, மகாராஷ்டிரா வந்துருச்சு, பாரு கர்நாடகா வந்துருச்சு, இன்னைக்கு வந்துரும் டெலிவரி சொல்லலப்பா அவரு அப்படின்னு வேற சேர்த்து சொல்லிக்கிறாங்க. ஆனா அவரு யார சொன்னாருன்னு அவருக்கு மட்டும்தான் தெரியும். பின் நம்பர் கேட்பாங்கன்னு சொல்லி எல்லாமே எடுத்து வச்சிருந்தப்பா. நான் எப்போ ஆர்டர் பண்ணதுமான்னு சொல்லி அவரை சொன்னாங்களோன்னு நினைச்சிட்டு அவர் தன்னிலை விளக்கம் கொடுத்திருக்காரு. சோ அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க, இங்கெல்லாம் குதிரை பேரம்லாம் நடக்கலைங்கன்னு சொல்லிட்டு புது சோஃபாவை நாங்க எப்பயோ ஆர்டர் பண்ணா அது இப்பதான் வந்துச்சு அப்படின்னு சொல்லி. கவனிச்சிங்களா? சிவி சண்முகம் வீட்டுல போனதுக்கு கவர் இல்ல, பிளாஸ்டிக் கவர் கிடையாது. அந்த மேல புதுசுங்கிறது கவர் போடுவாங்கல்ல, ஒயிட் கலர் கவர், அது இல்ல. அதே வந்து திருமாவளவன் சோ அதனால அவரு எப்பயோ ஆர்டர் பண்ணது அப்படின்றத நம்ம ஏத்துக்கக்கூடிய ஒரு அதுபடி. அதாவது அவசரமா கொண்டு வாடா உருளைக்கிழங்கு வேக பரவாயில்ல எடுத்து இல்லப்பா. இது வந்து டெவலப்மெண்ட்ஸையும் நீங்க சேர்த்து பார்க்கணும். அது முன்னாடில இருந்தே டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட். இது வந்து டெவலப்பிங் ப்ராஜெக்ட். சோ சோஃபா கதை இப்படி போய் நிக்கிற மாவட்ட செயலாளர் கூட்டம் அண்ணா அறிவாலயத்தில் நடந்தது. ஆனா திமுக கட்டமைப்பு, கட்சி செயல்பாடு அப்படிங்கறத சத்தியமா சொல்றேன் அடிச்சுக்கவே முடியாது.
ஜெயிச்சாலும் தோத்தாலும் இதுதான். ரொம்ப கட்சிக்காரங்களுக்கும் சில விஷயங்கள் சொல்லியிருக்காரு. மாவட்ட செயல்பட முடியாத, செயல்பட விருப்பம் இல்லாத மாவட்ட செயலாளர்கள் தாராளமா நீங்க வெளியில போலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. யாராவது போவாங்களா ஏய். அப்படின்னு சொல்லிட்டு ஆ. தாவேகாவுக்கு ஒரு நல்ல ஊம குத்திருக்காரு. எங்களுடைய கூட்டணி கட்சிகளுடைய தயவால தான் நீங்க ஆட்சி ம். அமைச்சிருக்கீங்கன்றார். ம். ஐயா இந்த வாக்குப்பதிவு நடந்த நம்பிக்கை வாக்கெடுப்பு நீங்க எதிர்த்து வாக்களிச்சிருக்கலாம், வாக்களிக்கல. ஏன்பா வெளியில் நடப்பு செய்தீர்கள் அப்படின்னு தான் கேக்குறாங்க எல்லாரும். இல்ல நீங்க உங்க கூட்டணி கட்சியை குடுக்க வேண்டாம்னு சொல்லி நீங்க சொல்லலாம். அவங்க அங்க கூட்டணியில இருக்காங்க. ஆனா உங்க கூட கட்சிக்கு ஆதரவு குடுக்குறாங்க. ஆனா உங்க கூட கூட்டணியில இருக்காங்க அப்படிங்கறது என்னய்யா நீங்களும் புரிய மாட்டேங்கிறீங்க. 2வது இப்ப நீங்க கூட்டணியில ஆதரவு குடுத்து ஆட்சி கவிழ்ந்து போச்சு, எலெக்ஷன் வருது அப்படின்னா, அந்த ரிசல்ட் என்னவா இருக்குன்றது உங்களுக்கே இல்ல தெரியும். அது ரீல்ஸ் நடந்துற இல்ல கூடாது. ரீல்ஸ் ஆட்சி கூடாது, ரியல் ஆட்சி நடத்துங்கன்னுலாம் சொன்னீங்கல்ல. இன்னைக்கு பாத்தீங்கன்னா, திமுக தலைவரே என்ன சொல்றாங்க, மாவட்ட செயலாளர்களே பாருங்க எதனால ஜெயிச்சாங்கன்னு, சமூக ஊடகங்களோட தாக்கம் தான். நீங்களும் சும்மா இருக்காதீங்க, சமூக ஊடகத்துல பங்காற்றுங்கன்னு சொல்றாரு. அப்ப என்ன சொல்ல விரும்புறீங்க? அதுக்கு தானே தார் பிரதர்ஸ்க்கு நாங்க போலீஸ் பாதுகாப்பு குடுத்து வச்சிருந்தோம். அந்த ம். மாரி நடுநிலை இல்ல, என்னமோ ஊடகவியலாளர்கள் சமூக ஊடகத்துல இவங்க களமாடாத மாதிரில பேசுறீங்க. பேசுறாங்க. கரெக்ட். எவ்வளவு நிறுவனங்கள களம் இறக்கி இருந்தாங்க அப்படிங்கிறது மக்களாகிய நிறுவனம் உங்களுக்கு உண்ணுது, தெரியும். அதான் இல்ல ஆ. ஹெட் என்னது அப்படின்ற மாரி அப்படித்தானே இருக்குதுன்னு சொல்லிட்டு நெறைய பேர் போட்டிருந்தாங்க. இருந்தாலும் தாவேக்காவை இவர் தாக்கி பேசுறாரு. சரி இருக்கட்டும், நீங்க குடுக்கலன்னா ஆட்சிக்கு போகுது. ஆட்சிக்கு வந்து எலெக்ஷன் வரப்போகுது. எலெக்ஷன் வந்தா மறுபடியும் மக்களை சந்திக்க போறோம். அதுக்கு நீங்க தயாரா? அது வந்துடக்கூடாதுன்னு நீங்க நடத்துக்கன்னு சொல்லி ஒரு கருத்து வைக்கும். இதெல்லாம் நாங்க வெளிப்படையா பேச முடியுமா ஐயா? அதனாலதான் வெளிநடப்பு செய்தோம். கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட் தெரியும்ல? இவ்ளோ ஏக்கர்ல இருக்கு. அது கடந்த ஆட்சியிலேயே ஆ அதனால அப்பவே அத அவங்க என்ன பண்ணலான்னு முடிவெடுத்து வணிகமால் கட்டலாம் அப்படின்லாம் ஒரு விஷயம் போகும்பொழுதே நோ நோ முன்னாள் அமைச்சர் ஐயா சேகர் பாபு, இந்து சமய அறநிலைத்துறையுடைய கடவுள் ராஜராஜ சோழன், வாழும் ராஜராஜ சோழன் அவருடைய கனவு ப்ராஜெக்ட்ங்க அது. அது பாவம் இன்னைக்கு இப்பயும் நிறைவேறாது போல இருக்கே. ஒருவேளை இந்த ஆட்சியில நிறைவேறிடுமோ அப்படின்றதுலயே அன்புமணி ராமதாஸ் அவர்கள் உள்ள அதெல்லாம் நீங்க அவரு அப்படி என்ன பண்ணாதீங்க. சொல்லிருக்காருன்னா 60 ஏக்கருங்க. ம். ஏற்கனவே முந்தைய ஆட்சி இதுக்கெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி டெண்டர் அதெல்லாம் ஒரு மாதிரி மூவ் பண்ணி செட் பண்ணி வச்சிருக்காங்க. ம், ம். நீங்க மறுபடியும் அதையே செஞ்சீங்கன்னா நீங்க அவங்களுக்கு துணை போற மாதிரி தான் இருக்கும். பேசாம பூங்காவா மாத்திருங்க அப்படி பசுமை சொல்லி. பூங்காவாக மாத்திருங்க. அப்படின்னா உங்களுக்கு அந்த எல்லாமே உங்களுடைய கரியமில வாயு வெளியேற்றல் எல்லாம் கட்டுப்படும். ஒரு மக்களுக்கு ஒரு சுற்றுச்சூழலுக்கு நல்லா இருக்கும் அட்டர் அப்படிங்கிற வனத்தை விஷயத்துல ஏற்படுத்திடலாமா? ஆ? மியாசாகி ஐயோ, காடு. உள்ள என்ன நடக்கும்னு தெரியாதியா? இப்ப இல்லைங்க, இருக்கிற ஜப்பான்ல எல்லாம் இருக்க மியாசாகி காடு, அடர் வனம். ம். திடீர்னு ஒரு 4 கிலோமீட்டர் மட்டும் எடுத்து நல்லா நம்ம ஊர்ல இன்னும் பல விஷயங்கள் ஒழிக்கப்பட வேண்டி இருக்கு. அது ஒழிக்கப்படாமல் அது அடர் வனமாகுமான்றதெல்லாம் தெரியல. அதையும் தாண்டி பாட்டிலுக்கு 10 ரூபா அப்படின்னு ஞாபகம் இருக்கா? அதுல இன்னைக்கு கை வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா விலை, நிர்ணயித்த விலையை விட அதிக விலைக்கு டாஸ்மாக்ல விற்கக்கூடாதுன்னு மது பிரியர்களுக்கெல்லாம் நேத்து 717 மூடின போது வருத்தப்பட்டவர்களுக்கு இன்றைக்கு ஒரு நற்செய்தியை ஆமா. டி கொடுத்திருக்கிறாங்க. நகர்ல மூடவே இல்ல. ம். முந்தா நேத்து, ஆ. நேற்றைய முன்தினம், நேற்று இன்றுன்னு சொல்லி போட்டு எல்லாம் நேற்று இன்று நாளை மாதிரி போட்டிருக்காங்க. கடை டைம் திறந்தே தான் கொடுத்திருக்காருயா. இருக்குது. ஒரு வாரம் டைம் கொடுத்திருக்காருயா. ஆ, அதுல சிலதெல்லாம் முன்னாடி மூடுறாங்க. அதுக்கப்புறமா இப்ப நீங்க காமிச்சிருக்கீங்க. டி நகர்னு எடுத்து கொடுத்திருக்கீங்க. ஒருவேளை அது க்ளோஸ் செய்யப்படலாம். இருந்தாலும் இப்போ ஒரு நற்செய்தியா கொடுத்து யாரும் எக்ஸ்ட்ரா நற்செய்திலாம் ஒண்ணும் விற்கக்கூடாது. இல்ல. நற்செய்தி பிரிவிலாலாம் ஒண்ணும் இல்ல. ஏற்கனவே ஊடகங்கள்ல வந்துருச்சு. சரி. செந்தில் பாலாஜி அவர்கள் இருந்தபோது தான் பாட்டிலுக்கு 10 ரூபா சேர்த்து வாங்குனாங்க. கரூர் கேங்குக்கு போகுதுன்னு சொல்லி சொன்னீங்கல்ல. இப்பயும் 10 ரூபா வாங்குறாங்களே, இது யாருக்கு போகுது? ம். இது விசில் கேங்குக்கு போகுதான்னு சொல்லி நிறைய மீம்ஸ்லாம் போட்டு அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ம். அது யாருன்னு தெரியல. பட் அந்த கைங்கரியம் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால தான் அந்த பாட்டிலுக்கு 10 ரூபான்றாங்க. ஆனா 20 ரூபா பாட்டிலுக்கு இப்போ. ம். காலி பாட்டிலுக்கு 10 ரூபா, ம். எக்ஸ்ட்ரா 10 ரூபா. ம். பாட்டிலுக்கு 20 ரூபா. ம். அதுல 10 ரூபா போச்சுன்னா இன்னும் 10 ரூபா அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா ம். காலி பாட்டிலுக்கு 10 சரி, ரூபா வாங்கணும்னு பறக்கும் சொல்லிருக்காங்க. படையெல்லாம் வரப்போகுதாம். ஆ. பிடிக்க ஹெலிகாப்டர் போகுதா? கொடுத்துட்டீங்களா? எதுல பறப்பாங்க? அப்பப்ப பார்க்க போறாங்களாம். மேலாளர் எல்லாம் டைட் பண்ணிருக்காங்களாம். டாஸ்மாக் மேலாளர நல்ல கண்காணிலாம் ஒழுங்கு நடவடிக்கை உங்கள் மேல் பாயும்னு சொல்லியிருக்காங்களாம். 1000 ரூபா கொடுத்துருங்க. ம். இந்த மகளிருக்கு 1000 ரூபா போட்டுருங்க. அப்புறம் அந்த தமிழ் புதல்வன் அதெல்லாம் போட்டுருங்க. அவங்களுக்கு பணம் போட்டுருங்கன்னு சொன்னோன்னே, ம். அவங்களுக்கு மாணவர்களுக்கு 1000 ரூபா இன்னைக்கு வந்துருச்சாமா. ம். அப்புறம் இந்த 1000 ரூபா வராத இன்னைக்கு மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்துல முன்னாள் முதலமைச்சரும் பேசியிருக்காரு. அது என்னன்னா, நான் பார்க்குறேன். பட் 2500 ரூபா கொடுக்கறதுக்கு உண்டான ஆவணங்கள் செய்யறது கொஞ்சம் டைம் தேவைப்படுது அப்படின்ற மாதிரி 1000 ரூபாய் சொல்லியிருக்காரு. வேணா கொஞ்ச நாள் கழிச்சு குடுக்குறோம். அது இந்த மந்த்துக்குள்ள எண்டுக்குள்ள ரிலீஸ் பண்றோம்னு ஆமா. சொல்லிருக்காங்க. அப்படின்னு சொல்லியிருக்காரு போல இருக்கு. நிதி ஆதாரங்கள எஸ்சி, எஸ்டி பணம் ஏதாவது முந்தைய அரசு அதிகாரிகள் ஐடியா குடுப்பாங்க. ஐயா கேளுங்க. ஐயா நீங்க நிதி அதான் சொல்லிட்டோம் இல்லையா, கஜானா ஒன்றிய அரசு காலின்னு கேளுங்கய்யா. கஜானா காலின்னு சொல்லிட்டோம்ல. ஆனால் அகவிலைப்படி 60% உயர்வு அந்த அது ஒண்ணு செய்தியும் போட்டிருக்காரு. வந்திருக்கிறது. உடனே திமுக தலைவரும் சேர்ந்தே ட்வீட் பண்ணியிருக்கிறாரு. ஐயா கஜானா காலின்னு சொன்னீங்களே, இப்ப எப்படியா இந்த அனௌன்ஸ்மெண்ட்டை குடுக்குறீங்க? கொஞ்சம் பார்த்து செய்யுங்கய்யா. சொல்லும்போது கவனமா செயல்படுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அதாவது தபால் வாக்கு அப்படின்றது உள்ளபடியே காலைல ஓபன் பண்ணோம்னா அது அட உடுப்பா திமுக கணக்குல வச்சிருங்கப்பான்னு சொல்லிட்டு எல்லாரும் டீ குடிக்க போயிருவாங்க. அதுலயே அதுலயே இந்த தடவை
இல்லைன்னு அந்த விசுவாசத்துக்கான பரிசாக அகவலைப்படி அதுவும் 60%. இதெல்லாம் எங்க போய் என்னன்றது தெரியல. ஏன்னா ஏற்கனவே முந்தைய முதலமைச்சராக இருந்தபோது ஜெயலலிதா அவர்கள் சொன்னாங்க, நீங்க வெறும் 2% தான் உங்களுடைய ஓட்டு அப்படின்ற மாதிரி தெரியலன்னு சொன்னா, ஆனா அதுக்கு பிறகு ரிசல்ட் வேற மாதிரி இருந்தது. ஏன்னா அவங்க 2% தான், குடும்பமா சேர்க்கும்போது அது 10%க்கு மேல போயிடுச்சு. ஸோ அரசூழியர்கள் அப்போ வந்து அதிமுக மேல ஜெயலலிதா மேல அவர்களையும் கொஞ்சம் அதிருப்தியில் இருந்தாங்க. ஆனா இப்ப இந்த நிதி அப்படிங்கிறது ஒட்டுமொத்த மக்களினுடைய நிதி குறிப்பிட்ட அந்த அரசூழியர்களுக்கு மட்டும் போகுதா, அவங்க செலவு மட்டும் அதிகமாச்சுன்னா அது ஒரு பெரிய சுமையாக அரசுக்கு வருமா அப்படின்ற மாதிரியான கேள்விகள்லாம் இருக்கு. எடப்பாடி கே பழனிசாமி அண்டு ஆப்போசிட் டீம் ஆளுநரை பார்க்குறாங்க, அப்புறம் சபாநாயகரை பார்க்குறாங்க. இப்போ சபாநாயகர் முடிவே இறுதியானது அப்படின்ற மாதிரி டைட்டில் கார்டு போடுற மாதிரி இருக்குது. அவர் இப்ப முடிவு பண்ணுவாரானே தெரியலையே. ஆளுநரை பார்த்து தகுதி நீக்கம் செய்வதற்கான அந்த லெட்டரை கொடுத்துருக்காரு. யாரு? அந்த 25 பேர் மேல. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, 11ஆம் தேதிக்கு மேல எடுத்த எந்த முடிவுகளுமே செல்லாது. அவரையே மாத்தக்கூடிய அதிகாரம் எங்களுக்கு இருக்கு. காரணம் 25 பேர் நாங்க இருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லி அவங்க வந்து பயப்பட்ட மாதிரியே தெரியல. சி.வி. சண்முகம், எஸ்.பி. வேலுமணி அணியும் எடப்பாடி கே பழனிசாமி அணியும் கொஞ்சம் மோதல்ல தான் இருக்காங்க. இதுல என்ன அப்படின்னா, எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் கட்சியினுடைய பொதுச் செயலர். அவர் யாரோட மோதணும்? எதிர்கட்சியோட மோதணும், இல்ல மாற்று கட்சியோட மோதணும்? ஒரு 6-7 வருஷமா சொந்த கட்சிக்குள்ளேயே இருக்கிறவங்ககிட்டயே சண்டை போட்டுக்கிட்டே இருந்தா தமிழ்நாட்டுல இல்ல இந்த வாட்டியாவது இப்ப எலெக்ஷன்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம்னு ஊடகங்கள் நினைச்சா டக்குன்னு அந்த இடத்துல போட்டு அதிமுக தான் என்றுமே தலைப்பு செய்தி, என்றுமே விவாத பொருள்ன்ற மாதிரி உடைப்பீங்க அப்படின்ற மாதிரி பருத்தி வீரன் பிரியாமணி மாதிரி தான் ஆயிப்போச்சு. என்னன்னா இவரு வைக்கிற விஷயங்கள்ல சட்ட ரீதியான தீர்வு என்ன கிடைக்கும், அவங்களுக்கு சபாநாயகர் முடிவெடுத்து தகுதி நீக்கம் செய்வாரா? இல்லையா? முன்னாடி நடந்த பிரச்சனையிலேயே சி.வி. சண்முகம் தான் சட்ட ரீதியா சில ஐடியாஸ் எல்லாம் கொடுத்து அதெல்லாம் தகர்த்தெறிந்தார். அந்த வழக்குகள் எல்லாம் சொல்லப்படுது. இப்ப அவருக்கு தெரியாதா? அவரே இந்த பக்கம் இருக்கிறாரு. அப்ப அவர் யோசிச்சிருக்க மாட்டாரா? கடந்த 5 ஆண்டுகள்ல திராவிட மாடல் ஆட்சியில் நடைபெற்ற விஷயங்கள் எல்லாம் வந்து பெரிதாக பேசப்படல, ஊடகவியலாளர்கள் அதை பெரிதுபடுத்தல. அதிமுகவில் நடந்த உட்கட்சி விவகாரங்களே தலைப்பு செய்தியாகவும் டிபேட் டாபிக்காகவும் வச்சு ஒரு மாதிரி மூடி மறைச்சு 5 வருஷத்தை ஓட்டிட்டாங்க. இந்த 5 வருஷத்துலயாவது புதிதாக வந்த தாவேகா பத்தி விமர்சிச்சு அவங்க ஒரு நல்லாட்சி கொடுப்பதற்கான வழியை கொடுப்பாங்கன்னு பார்த்தா மீண்டும் முதல்ல இருந்து நீ கல்லாட்ட ஆடுறீங்க, அழிச்சிட்டு முதல்ல இருந்து போடுங்கன்ற மாதிரி மறுபடியும் அதிமுக மொத்தமா ஒரு 25 இல்ல. காவல்துறையினருக்கும் பாத்தீங்கன்னா ஒரே டைட்டு சென்னையில அதிமுக ஆபீஸ் முன்னாடியே பெரும் போலீஸ் குவிப்பு, திரும்ப ஏதாவது நடந்துருமோ அப்படின்ற அச்சத்துல அங்க குவிக்கப்பட்டிருக்கக்கூடிய காட்சிகளை பாக்குறோம். எப்ப வேலையை செய்ய விடுங்க, அங்கதான் வரமாட்டோம்னு சொல்றாங்களே இவங்க. புதுக்கோட்டையில எம்.ஆர். விஜயபாஸ்கர் அதிமுகவுடைய தலைமை அலுவலகத்துல பூட்டு போட்டு வச்சிருக்காரு. புதிதாக நியமிக்கப்பட்ட ஒரு பேரு தனபாலா என்ன வருது. அவரு என்னன்னா அவரு அங்க வர்றதுக்காக முயற்சி பண்ணிருக்காரு. ஆனா அங்க அவங்களுடைய ஆட்கள்லாம் செட்டப் பண்ணிட்டு இப்ப சென்னையில என்ன கலைபரம் ஆகும்னு சொல்லி எதிர்பார்த்தாங்களோ அது புதுக்கோட்டையில ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லி வச்சிட்டு இருக்காங்க. சோ இது ஒரு தகவலாக வைக்கப்பட்டது. அதிமுகவுடைய செய்தி சேனலையும் நாளிதழையும் எதிரான செய்திகள் வருது அப்படிங்கிறதும் சொல்லப்படுகிறது. சோ அதிமுகவுல நடக்கக்கூடிய விஷயங்கள் அடுத்து என்ன நடக்கும், இது சட்ட போராட்டமா போகுமா அல்லது சபாநாயகர் முடிவு அப்படின்ற மாதிரி இருக்குமா அப்படின்னு இப்போ எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் மேல அதிருப்தியில் இருக்காங்க அப்படின்றது ஓகே. இப்போ எடப்பாடி கே பழனிசாமி அவர்களை நீக்கிட்டு அந்த இடத்துல யாரு அப்படின்ற கேள்விக்கு யாருமே வரமாட்டேங்கிறாங்க. அந்த இடத்துல யாராக நினைத்து அம்மா கொண்டை போட்டுக்கொண்டு தயாராக இருந்தாரே, சிறைக்கு சென்றாரே, அவர் அதுதானே சொல்லிக்கிட்டு இருக்காரு. வரணும், வாங்க, செயற்குழுவையும் பொதுக்குழுவையும் கூட்டுங்க, தோல்விக்கான காரணங்களை ஆராயுங்க, பொதுச்செயலாளர் நியமனம் அப்படின்றத மாத்துங்கன்ற மாதிரி இவங்க ஒரு என்ன அமைப்பு ரீதியான விஷயங்களை முன்னெடுக்கிறாங்க. பைலால என்ன சொல்லப்பட்டிருக்கு, நீதிமன்றம் போனா என்ன நடக்கும் அப்படிங்கிறதும் இன்னும் தகுதி நீக்கம் தகுமா அப்படின்ற மாதிரி இருக்கு. ஒருவேளை தகுதி நீக்கம் செய்யப்பட்டு இவங்க எல்லாம் ரியல் பை எலெக்ஷனை சந்திக்கிறாங்கன்னு வச்சுக்கலாம், இவங்க எப்படி நிற்பாங்க? விசில் சின்னத்துல நிற்பாங்களா? எப்படி? பல கேள்விகள் இருக்கு. நமக்கே சாமானியமான கேள்விகள் எழும்போது அதிமுக தொண்டனாக எப்படி இருக்கும் பார்க்கலாம். ஜனநாயகன் படம் தேர்தலுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆயிருந்தா எப்படி இருந்திருக்குமோ அப்படின்னு எல்லாரும் எதிர்பார்த்தாங்க. இப்ப இல்ல அப்பவே வந்து சமூக வலைதளங்கள்லாம் வெளில வரும்போது கூட சொன்னாங்க, தாவேகாவை சேர்ந்தவர்கள் அப்புறம் பாருங்கப்பா எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் முதலமைச்சர் நடித்த படம்னு நாங்க போட்டு அதை ரிலீஸ் பண்ணுவோம்னு. இப்ப படம் ரிலீஸ் ஆகலன்னா எல்லாரும் பாத்துட்டாங்கல்ல, அது இன்னும் கொஞ்சம் பார்க்காம இருந்திருப்பாங்க. இந்த கூட மாச கிளப்புறதுக்காக கும்பல் சேருமா இல்லையா? கொஞ்சம் சேஞ்ச் பண்றாங்க. இல்ல இப்ப அத்தனை பேரும் போய் அங்க நிப்பாங்களா இல்லையா? இப்ப சேஞ்ச் பண்றாங்களா? இந்த முதலமைச்சர் விஜய்னு சொல்லி அந்த கையெழுத்து போட்டாரு
மாட்டார்ல அந்த காட்சிகள்லாம் அதுல சேர்த்துறாங்களாம். ஜோசப் விஜய் அதெல்லாம் போட்டு இப்ப ரியல் அப்படியே காட்சிகள் ரியல் காட்சிகளே வச்சு வைக்கிறாங்க. அதுல வந்து ஃபேக் தானே, இப்ப ரிலீஸ் உண்மை பண்றதுக்கு காட்சி. முழு மூச்சா களம் இறங்கி இருக்கிறார் முதலமைச்சர் விஜய். அந்த விஜய் நாராயணாவை கூப்பிடுங்க ஐயா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு அவர் கண்டிப்பா ரிலீஸ் பண்ணி ஆகணும். என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ தெரியாதுன்னு தயாரிப்பாளர்கிட்ட போய் பேசி இருக்கிறதா அவர் இங்க சொல்லப்படுகிறது. ஏத்தன்ஸ் பட விழாவில் அங்கங்கேயும் இருந்தார் போல, அடிச்சு பிடிச்சு வந்திருக்காரு. ஸோ இதற்கான வேலைகளை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி முழு மூச்சாக அதற்கும் அவரே முனைப்பை மறந்து காட்டுகிறார். போயிருப்பாரு. இதே போல பல புதிய தகவல்களோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம். இது சைலைட்ஸ். நன்றி.